ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மலைத்தந்தார் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இந்த மலைத்தந்தார் நம்ம போட்டு 8 மாதம் கழித்து இப்போ தான் அறுவடைக்கு வந்திருக்கு. வாங்க நம்ம இதை பற்றின ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே நம்ம தோட்டத்துக்கு மலைத்தந்தார் வெட்டுறதுக்காக வியாபாரி வண்டிலாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த வண்டியிலே வேலையாட்கள் அவ்வளோரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வேலையாட்கள் அவ்வளோருமே இறங்கி அவங்களுக்கு தேவையான சிம்மாடு சுற்றுறாங்க. சிம்மாடு அப்படிங்கிறத வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் வேணால் என்னென்னு போய் பாருங்கள். இந்த அண்ணன் சிம்மாடு சுற்றுறாங்க பாருங்கள். சருவை வச்சு சிம்மாடு சுற்றிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சுற்றுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து வாழைத்தார் சுமந்துட்டு போகும்போது அவங்க தலை அழுத்தாமல் இருக்கிறக்காகவும், நம்ம மலைத்தந்தார் வந்து சிப்ஸுக்காக வெளியே போகுது. அப்படிங்கும்போது அது வந்து ஏதாவது அழுத்தம் எதுவும் பட்டுச்சு அப்படின்னா கருத்து மறுநாளே பழுத்துரும். அதனால் அதை வந்து சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி சிம்மாடு கட்டுவாங்க. எல்லா ஆட்களுமே இந்த மாதிரி சருவை வச்சு சிம்மாடு சுற்றுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. வேலையாட்கள்லாம் ஒரு கரை சிம்மாடு சுத்த வியாபாரி வந்து வாழைத்தார் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இதுதான் நம்ம மலைத்தந்தோட்டம். வியாபாரி வெட்ட தார் பிடியால் வந்து வாழைத்தார் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா சாக்கில் 2 பக்கமும் 2 பேர் நின்றுக்கிட்டு பிடிப்பாங்க. இப்படி பிடிச்சாங்க அப்படின்னா வாழைத்தார் மேலேருந்து வெட்டி விடும்போது கரெக்டாக சாக்கில் விழுவும். சாக்கில் விழுறதுனால ரொம்ப அடிபடாது. சிப்ஸ்காய் வந்து முழு விளைச்சல் இருக்கும். அது வந்து லைட்டாக கைப்பட்டாலே டம்னு உடஞ்சிரும். அதனால சாக்கில் பிடிச்சோம் அப்படின்ட்டா அதோட சேதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் சாக்கு வச்சு அதை பிடிக்காங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் உள்ள அவ்வளவு விளைஞ்ச சிப்ஸ் காயுமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாத காயெல்லாம் நம்ம தோட்டத்தில் போட்டுருவாங்க. அது அடுத்து 10 நாள் கழிச்சு வெட்டுவாங்க. அதையும் நான் நம்ம வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி வியாபாரி ஒவ்வொரு கரை வெட்டிட்டு போவையும் பேக்கிலே ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காம்பு வெட்டம் போடுறது, பூக்காம்பு வெட்டுறது, பழுத்த பழம், வெடிச்ச காய் இதெல்லாம் வெட்டி போடுறதுக்காக ஒரு பையன் பேக்கிலேயே அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே வருவான். இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். மலைத்தந்தார் வந்து ஒரு 10 கிலோ இருக்குது அப்படின்னா அதோட காம்புக்கு 1.5 கிலோ கழிச்சு நமக்கு 8.5 கிலோக்கு தான் காசு தருவாங்க. நம்ம வட்டம் எடுத்து அந்த பூக்காம்பு வெட்டி அதுல இருந்து தான் நமக்கு 1.5 கிலோ கழிப்பாங்க. இந்த பையன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே போவான். பேக்கிலே ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செம்மையாள்களுக்கு தூக்கி விட ஆரம்பிச்சிருவாங்க. முழு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 தார் சமைப்பாங்க. ஒரு தார் 10 கிலோ அப்படி போட்டோம் அப்படின்னா 5 தார் 50 கிலோ வரைக்கும் முழு ஆள் வந்து சமைப்பாங்க. அதே இது அரை ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 தார் வரைக்கும் சமைப்பாங்க. 30 கிலோ வரைக்கும் சமைப்பாங்க. இவங்க சமந்துக்கிட்டு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்த மாதிரி நடக்க வேண்டியிருக்கும். இந்த 1/4 கிலோமீட்டரும் அந்த தாரை கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்பி தாரை ஏற்றி சமந்துக்கிட்டு கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாழைத்தோட்டத்தில் உள்ள எல்லா காயுமே வண்டியில ஏற்றணும்.
இந்த மாதிரி இவங்க அவ்வளோ தாரையுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால் அங்கே வண்டியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக மடல் அடிப்பாங்க. மடல் அடிக்கிறதுனா என்னென்னா வண்டி பாடி வந்து ஸ்டீல் பாடியாக இருக்கும். அதனால் வாழைத்தார் வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா கருத்துருவோம். அதுக்காக வாழை மடல் அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு அதுக்கு மேலே தான் வாழைத்தார் அடுக்குவாங்க. அதுதான் மடல் அடிக்கிறது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மடல் அடித்து ரெடியாக வச்சுருப்பாங்க. செமையாளுக்கு அவ்வளோருமே வந்து செமந்து கொண்டு வந்து தர தார் அவ்வளோத்தையும் வாங்கி கரெக்டாக அடுக்கி அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 3-4 டன்னு போல தான் கேட்டாங்க. இந்த 4 டன்னையுமே நம்ம வண்டியில் ஏற்றி விட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பாய்.